வணக்கம். நான் நீயா நானா ப்ரோக்ராம் பார்த்தேன். நீயா நானா ப்ரோக்ராமில் எனக்கே கஷ்டமாக இருந்தது. நிறைய பேர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு பயங்கர நஷ்டத்தில் அவங்க அதுலேருந்து வெளில வந்துட்டாங்க. பல பேரால் பிஸ்னஸ் நடத்த முடியல. இதுக்கு தான் நான் அப்போத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன், அஸ்ட்ராலஜி இஸ் எ வெரி வெரி வேல்யூபிள் டூல், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டூல் அப்படின்றது நான் சொல்லிட்டு இருக்கேன். வராக மிகிரர் பதவி பூர்வ புண்ணியானாம் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம்னு எழுதுறாரு. அதாவது உங்களுடைய ஜாதகம் நீங்கள் பணம் பண்ணுவீங்களா இல்லையா, சக்ஸஸ் பண்ணுவீங்களா இல்லையா அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய ஒரு கன்சல்டேஷனை எடுத்துட்டு இவங்க எல்லாரும் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா இவ்வளோ குழப்பமான சூழ்நிலை அவங்க லைஃப்பில் வந்திருக்காது. இதனால தான் இந்த கரு பழனியப்பன் மாதிரி ஆட்கள்லாம் முட்டாள்தனமாக அறிவுகட்டத்தனமாக, அதாவது பகுத்தறிவுன்ற பேச்சில் எல்லாரையும் மிஸ்கைடன்ஸ் பண்ணுறதுக்கோசரம் அஸ்ட்ராலஜியை அப்போஸ் பண்ணுறது. அவருடைய லைஃபோட வீட்டோட ப்ராப்ளமே அவரால் சால்வ் பண்ண முடியல. இவர் மற்றவருக்கு கைடு பண்ணுறது தமிழா அப்படின்னு சொல்லிட்டு பொலிட்டிக்கலாக வளர்றது. இன்ஃபேக்ட் நான் அடித்து சொல்லுவேன், டிஎம்கேல இருக்கிற பல மினிஸ்டருக்கு அஸ்ட்ராலஜரை விட நல்லாவே அஸ்ட்ராலஜி தெரியும். நிறையா ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜி லெவல்லையே தெரியும். இந்த மாதிரி கரு பழனியப்பன் மாதிரி இருக்கிறவங்க ஒரு ஃபேப்ரிக் ஆஃப் த சொசைட்டியை உடைக்கிறது, முட்டாள்தனமாக பேசுறது, அஸ்ட்ராலஜரை தப்புன்னு பேசுறதுனால்தான் இவ்வளோ நஷ்டமாகுது. இப்போ ஒருத்தருக்கு 7 நாட்டு சனி இருக்குது, ஒருத்தருக்கு ராகு தசை இருக்குது, ஒரு புக்தி சரியில்லைன்னா டைம் அப்புறமா கழித்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ற கைடன்ஸ் பேசிக்காக எல்லா அஸ்ட்ராலஜர்ஸுக்கும் ஓரளவு தெரிஞ்சு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். அதை விட்டு இப்போ நான் அவனை நம்பி ஃப்ரான்ச்சைசி ஆரம்பித்தேன், இவனை நம்பி ஃப்ரான்ச்சைசி ஆரம்பித்தேன்றதை விட அஸ்ட்ராலஜின்றது ஒரு வேல்யூபிள் கைடன்ஸ் டூல். அமெரிக்காலெல்லாம் தெரப்பி அப்படின்னு வச்சுருக்காங்க. நீங்கள் அங்கே போய் கன்ஃபஸ் பண்ணணும், அவங்க அதை உங்களுக்கு ஏதாவது ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுப்பாங்க. இங்கே ஒரு பிளானட்டரி காம்பினேஷனோட ஒரு கைடன்ஸோட கொடுக்கும்போது வாழ்க்கையில் பல பேருக்கு முடிவெடுக்க தெரியாது. அவர்களுடைய எண்ணம் தெளிவாக இருக்காது, அவர்கள் எண்ண ஓட்டம் தெளிவாக இருக்காது, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். அந்த ஹோப்பில், ஃபியரில், டவுட்டில், கன்ஃபியூஷனில் குருட்டு பூனை விட்டத்தில் பாயிற மாதிரி பாயும்போது தான் வாழ்க்கையில் சரியாக அடி வாங்குவாங்க. அதனால் நீயா நானால நீங்கள் பார்த்ததுக்கு எல்லாமே காரணம் இந்த திராவிட பேச்சாளர்கள் தான் காரணம். ஆனால் திராவிட கட்சி பதவியில் இருக்கிற நிறையா எம்பி, நிறையா எம்எல்ஏ, இன்ஃபேக்ட் திரு ஸ்டாலின் அவர்கள் வீட்டிலேயே நல்லா அஸ்ட்ராலஜியே அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க இப்போ உதாரணத்துக்கு நான் சொன்னேன், கமலஹாசன் அஸ்த நட்சத்திரத்தில் தான் தக் லைஃப் ரிலீஸ் பண்ணார். அதே மாதிரி தான் நாயகன் தக் லைஃப் ரிலீஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு நிறைய பேருக்கு அஸ்ட்ராலஜி மேலே நம்பிக்கை இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னா, வெளிப்படையாக இவங்க அதாவது படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது ராமர் கோவில் மாதிரி இவங்களுக்கு சொந்த பிரச்சனைகள் வரும்போது அஸ்ட்ராலஜி, பரிகாரம், கோவில் அதெல்லாம் பார்த்துப்பாங்க. ஆனால் வெளியில் மக்களை அப்போஸ் பண்ணி மிஸ்கைடு பண்ணுவாங்க. அதனால் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தொழில் ஆரம்பிக்கும் போது தசாம்சம் அப்படின்ற ஒரு சார்ட் இருக்குது. அந்த தசாம்சத்தை பார்த்தீங்கன்னா உங்களால் சுய தொழில் செய்ய முடியுமா இல்லையா அப்படின்றது கிளியராக தெரியும். அதே மாதிரி அதுலேருந்து ஏக தசாம்சம்னு இருக்குது. ஏக தசாம்சத்தில் இருந்தீங்கன்னா உங்களால் பணம் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றது ரொம்ப ரொம்ப கிளியராக தெரியும். இந்த மாதிரி அட்வான்ஸாக உங்களுக்கு தெரியணும். வெதர் உங்களுக்கு பிஸ்னஸ் ஒர்க் அவுட் ஆகணுமா இல்லையா தெரியணும். வெதர் உங்களால் இந்த பிஸ்னஸை நடத்த முடியுமா, இல்லை இனிஷியலாக நல்லா இருக்கும் அப்புறம் போக போக தசா புக்திகளில் ப்ராப்ளமாக இருந்ததுன்னா தயவு செய்து அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மற்ற அஸ்ட்ராலஜர் மேலே ப்ராப்ளமாக இருந்ததுன்னா தைரியமாக எங்ககிட்ட வாங்க. உங்களுக்கு கிளாரிட்டியாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்ற மூஞ்சில் அடித்தா மாதிரி தெளிவாக நாங்கள் சொல்லுவோம்.
ஸோ ஃபர்ஸ்ட் லெவல்ல அஸ்ட்ராலஜி கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்க வெற்றி பெறுவீங்களா இல்லையான்றது வந்து பார்க்கணும். இப்ப உதாரணத்துக்கு 10 குடைவன் லக்னத்திலேருந்து 10 குடைவன் 6 8 12 போயிருந்தாலோ, ராகு கேதுவோட இருந்தாலோ, தசாம்சத்துல சனிலேருந்து 10 குடைவன் 6 8 12 போயிருந்தாலோ, ராகு கேதுவோட இருந்தாலோ, சொந்த தொழில் செய்யும் போது பல பிரச்சனைகள் வரும், பல டிஃபிகல்டிஸ் வந்து வரும். அதனால அந்த மாதிரி பல பிரச்சனைகள் டிஃபிகல்ட்டி வருமா, இந்த தசாபுக்தியில வருமா, பண்ணணுமா பண்ணமோ கூடாதான்னு நான் ஒரு கிட்டத்தட்ட 28 வருஷமா நான் வந்து கைடு பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு கைடு பண்ணியிருக்கேன். அதனால இதுதான் மிகப்பெரிய ப்ராப்ளம். நான் வந்து ஒரு சில சினிமா ஆக்ட்ரஸ்க்கெல்லாம் வந்து சொல்லியிருக்கேன், இல்லைங்க உங்களுக்கு வந்து இது வந்து ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு சூரியன் உள்ள ஒரு பேருடைய ஒரு ஆக்டர் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ரஜினிகாந்த் கூட நடிச்சவர் வந்தார். அவர்கிட்ட நான் சொன்னேன், உங்களுக்கு சுக்கிரன் கேது இருக்கு, அதனால தொழிலில் லாங் டேர்ம்ல வர முடியாது அப்படின்னு சொன்னேன். இதனால இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அஸ்ட்ராலஜி தெளிவா பார்க்க வேண்டும். ரெண்டாவது, ஆரம்பிக்கும் போது முகூர்த்தம் கரெக்டா போட்டு ஆரம்பிக்க வேண்டும். முகூர்த்தம் தப்பா போட்டீங்கன்னா நீங்க எவ்வளோ இன்டீரியர்ஸ்க்கு செலவு பண்ணாலும், எவ்வளோ பிராண்ட் நேமுக்கு செலவு பண்ணாலும் அந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகிவிடும். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்து ஹோல்சேல் ஏஜென்சி வந்து எடுத்திருந்தாரு. அவருக்கு அந்த ஹோல்சேல் ஏஜென்சி ப்ராப்ளமேட்டிக்கா இருந்தது. அவர் என்னை வந்து கேட்டார், என்ன சார் பண்றது அப்படின்ட்டு. நான் சொன்னேன், முகூர்த்த பூஜை போட்டுக்கோங்க, ஆஃபீஸில் முகூர்த்த பூஜை போட்டுட்டீங்கன்னா அது வந்து பெட்டரா இருக்கும், உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஃப்ரீயா இருக்கும் அப்படின்றத வந்து சொன்னேன். அவர் போட்டாரு. ஒரு 3 மாசத்துல அவருக்கு வந்து பிக்கப் ஆயிடுது. அதே மாதிரி என்ன ஒருத்தர் வந்து கூப்பிட்டாரு, கென்யால கூப்பிட்டாரு. ஒரு கட்டடம் வந்து ஒரு 14 மாடி கட்டடம் வந்து நின்று போச்சு, ஒரே ப்ராப்ளமேட்டிக்கா இருந்தது. அந்த கட்டடத்துல அவர் என்ன சொன்னாரு, என்ன பண்றதுன்னு தெரியல சார் ஒரே குருஜி அப்படின்னு சொன்னாரு. அப்போ வந்து நான் சொன்னேன், இல்லை ஒரு ஃப்ளோருக்கும் முகூர்த்த பூஜை போடலாம், அதை கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொன்னேன். அவர் கம்ப்ளீட்டாக முகூர்த்த பூஜை போட்டார், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி தான் ஒரு பேங்க்கில், ஒரு பெரிய பேங்க், லீடிங் பேங்க், இதெல்லாம் நான் வந்து பேர் வந்து சொல்ல முடியாது. காரணம் இது வந்து ஒருத்தருடைய ப்ரைவசி இஷ்யூ. அந்த லீடிங் பேங்க்லேருந்து வந்து கேட்டாங்க, நாங்கள் இந்த இடம் வந்து எடுக்க போகிறோம் சார், நீங்கள் வந்து எனக்கு வந்து சொல்லுங்கள் அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீங்கள் அந்த இடத்துக்கு முகூர்த்த பூஜை போடுங்க, உங்களுக்கு மற்ற பிரான்ச்சை விட அந்த பிரான்ச் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த பிரான்ச் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகி அந்த அந்த இவர் வந்து ப்ரமோட் ஆகி போயிட்டார். அதே மாதிரி தான் ஒரு கல்யாண மண்டபம் வந்து டெவலப் ஆகாமல் ஒரே ப்ராப்ளமேட்டிக்காக இருந்தது. ஆச்சரியமான படக்கூடிய விஷயம் அது. யூஸ்வலாக கல்யாண மண்டபம் வந்து ஃபில் ஆகிடும். அந்த மாதிரி அவங்களும் அந்த மாதிரி முகூர்த்த பூஜை போட்டு அந்த விஷயத்தை வந்து லிஃப்ட் பண்ணாங்க. அதனால தான் நாங்கள் என்ன செய்யணும்னா, வருஷா வருஷம் முகூர்த்த பூஜை போட்டுக்கோங்க, வருஷா வருஷம் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய ஃபேமஸ் ஃபிலிம் ஆக்டர், அவர் நான் பேர் சொல்ல விருப்பம் இல்லை, அவர் தனுஷ் கூட திருடா திருடி படம்லாம் நடிச்சிருந்தார். அவர் வந்து நாகேஸ்வரா பார்க்கில் வந்து அவர் எடுத்தார். நான் சொன்னேன், இதை வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஹோமம் போட்டுக்கோங்க, நல்லா இருக்கும்னு. அவர் படிப்படியாக ஒரு 5-6 ஆஃபீஸ் எடுத்து இப்போ ஒரு பெரிய ஆஃபீஸ் வந்து அண்ணாமலைபுரத்துலேயே அவர் வந்து கட்டியிருக்காரு. அந்த மாதிரி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். இது வந்து அறிவுகட்டத்தனமாக இது இவங்க பேச்சை கேட்டு அவங்க பேச்சை கேட்டு ஆரோஸ்கோப்ல வலு இருக்கா? அப்படி இருந்தால் முகூர்த்த பூஜை போட்டால் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இரண்டாவது வந்து சில பேருக்கு வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன் ஹேண்டில் பண்ண முடியாது. இப்போ ஃபைனான்ஷியல் ட்விஸ்ட் ஹேண்டில் பண்ண முடியாது, அதே மாதிரி ஒர்க்கர்ஸோட ட்விஸ்ட்டு வந்து ஹேண்டில் பண்ண முடியாது, சில டைம் இன்க்ரீடியன்ஸோட ட்விஸ்ட்டு வந்து ஹேண்டில் பண்ண முடியாது, ஆப்ஜெக்டோட ட்விஸ்ட்டு வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. அதுக்காக அவங்களுக்கு பரிகாரம் சொல்லுவோம், விளக்கேற்றுங்க இல்லை பூஜை பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும்னு சொல்லும்போது அவங்களால அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நவக்கிரகத்தை நம்ம சாமியாக கும்பிட்றோம், அந்த சயின்ஸு பின்னாடி ஏதாவது உண்மைகள் வந்து நிறையா புதைந்து கிடக்கும். இந்த மாதிரி ஹாரோஸ்கோப்பை எதிர்த்து பேசின ரோகிணின்ற ஆக்ட்ரஸ் வந்து லைஃப்பில் நிறையா கஷ்டப்பட்டாங்க. அதே தான் கரு பழனியப்பனும், அவரும் அவர் வீட்டுக்குள்ளே போக முடியாது. அவர் கண்டிப்பாக டிஎம்கேக்கு கூஜா தூக்கறனால அவர் எம்எல்ஏ எம்பிலாம் வந்து ஆக மாட்டார் லைஃப்பில். அதனால்
இந்த மாதிரி வீணா போனவங்க பேச்சை கேட்டு தயவு செய்து கெட்டு போகாதீர்கள். நவகிரகத்தை நம்ம ஊர்ல ஒரு சாமியா கும்பிடுறோம். நவகிரக பயிற்சி, குருக்கு வந்து ஒரு பயிற்சி, ராகு கேத்துக்கு வந்து ஒரு பயிற்சி, சனிக்கு வந்து ஒரு பயிற்சி அப்படின்ட்டு அது ஒரு இம்பார்ட்டன்ட் பிளானட்டரி டிரான்சிட்டா கும்பிடுறோம். அப்படின்னா பெரியவங்க சொன்னதெல்லாம் அன்சைன்டிபிக்கா, பெரியவங்க சொன்னதெல்லாம் ஒண்ணுமே இல்லையா? அதெல்லாம் பொய். அதே தான் அந்த ஜக்கி வாசுதேவம். ஜக்கி வாசுதேவ் என்ன அப்போஸ் பண்ற மாதிரி அஸ்ட்ராலஜிலாம் தப்பு, அஸ்ட்ராலஜர்லாம் தப்புன்னு வளரிண்டே இருப்பாரு. அவரு வளர்றது, அவர் எதுக்கு கும்பமேளா போகணும்? உனக்கு தான் அஸ்ட்ராலஜி மேல நம்பிக்கை இல்லையே, அப்புறம் எதுக்கு சன் சோலர் சைட்டு இப்போ வந்து தட்சிணாயனத்துக்கு வந்து சூரியன் வந்து போகுது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்னு ஏன் சொல்ற? உனக்கு தான் அஸ்ட்ராலஜி மேல நம்பிக்கை இல்லை, உனக்கு தான் அஸ்ட்ராலஜரை வந்து பிடிக்காது, உனக்கு வந்து அஸ்ட்ராலஜி பிரின்சிபல்லாம் தெரியாதுன்னா அப்ப எதுக்கு இந்த சாமியாருங்கெல்லாம் வளருது? எஸ்பெஷலி ஜக்கி வாசுதேவ் வந்து வளரின் உச்சகட்டம். அவருக்கு வந்து ஃபேம் இருக்கும், பாப்புலாரிட்டி இருக்கும், ஆனா அவருக்கு வந்து காம்பிடன்சி இருக்குமான்னு தெரியாது. இந்த மாதிரி உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசார் உறவு கரபாமை வேண்டும்ன்ற மாதிரி தான் இந்த சாமியாருங்களும் இதே தான் பேசுறது. நீங்க சங்கல்பம் எடுக்கிறனா கூட உங்களுக்கு அஸ்ட்ராலஜி வேணும், உங்க நட்சத்திரம் வேணும் பூஜை பண்றதுக்கு. நீங்க பெரியவங்களுக்கு வந்து ஏதாவது காரியம் பண்றீங்கன்னா திதி வந்து வேணும். இதெல்லாம் அஸ்ட்ராலஜிக்கல் காம்பினேஷன் தானே. அதனால இந்த மாதிரி கொஞ்சம் கூட யோசிக்காம எல்லாருக்கும் வந்து இண்டிபெண்டா திறமை இருக்குமா, எல்லா ஆஸ்பெக்டையும் வந்து பண்ண முடியுமா? விபரீத காலே விநாச புத்தி. அதனால உங்க பிசினஸ்ல தொய்வு இருக்கலாம், உங்களுக்கு பிசினஸ் ஆரம்பிக்கணுமா வேண்டாமான்றது வந்து இருக்கலாம். அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. சில பேருக்கு வந்து வாயு ராசியில இருந்தா இன்டெலெக்சுவல் தொழில் தான் ஒர்க் அவுட் ஆகும், சில பேருக்கு வந்து ஃபயர் ராசியில இருந்தா மெக்கானிக்கல் தொழில் தான் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு தொழில் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஆனா அதை விட்டு அவன் ஃப்ரான்ச்சைசி கொடுத்தான், இவன் ஃப்ரான்ச்சைசி கொடுத்தான், அதனால நாங்க போனோன்றது வந்து காரணம் உங்களுடைய பேட் டைம் மார்க்கெட். அந்த பேட் டைமை தெரிஞ்சுக்கிறது, புரிஞ்சுக்கிறது. டைம்ன்றது 6, சில டைம் அதை அகெயின்ஸ்டா கிராஸ் பண்ணி போக முடியாது. அதனால அந்த லிமிடேஷனை ஒத்துண்டு ஆடினீங்கன்னா லைஃப் வந்து சேஃபா இருக்கும், பீஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததுன்னா வாங்க, நாங்க தசாம்சம் ஏக தசாம்சம் பார்த்து சொல்றோம், பரிகாரமா சொல்றோம், முகூர்த்த பூஜை போடுறோம். நீங்க தொழில் பண்ணணுமா வேண்டாமான்றது வந்து கிளாரிட்டியா வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவோம். அதனால இதை தயவு செய்து இன்ஃப்ளூயன்சர் பேச்சை கேட்டு அவன் வந்து யூடியூப் கிடைச்சிடுது அப்படின்ட்டு ஏமாத்தினா தப்பு இல்லை, ஒருத்தனை குள்ளா போட்டா தப்பு இல்லை அப்படின்ட்டு பிரான்ச்சைசின்ற பேர்ல நிறைய பேரை கொள்ளை அடிக்கிறாங்க. தயவு செய்து இதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு நீங்க அஸ்ட்ராலஜியை நம்பி வாங்க. அஸ்ட்ராலஜி இஸ் நாட் சூப்பர்ஸ்டிஷியன், அஸ்ட்ராலஜி இஸ் அ வெரி பிக் கைடிங் டூல். அதை யூஸ் பண்ண தெரிஞ்சவன் மற்றவனுடைய லைஃப்ல வந்து நிறைய விளக்கேற்றி வைக்க முடியும். அதனால தான் நாங்கள் வந்து அஸ்ட்ராலஜினா பரிகாரத்தை வச்சு தான் நீங்கள் அஸ்ட்ராலஜி வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ வந்து அஸ்ட்ராலஜி வந்து அசிங்கமாக பேசுனீங்கன்னா டிவைன் ஜஸ்டிஸ் ஆப்ரேட் ஆகும். சனியோட கோபத்துக்கு ஆள் ஆவீங்க. லைஃப் சின்ன பின்னமாக நொறுங்கி போயிடும். என்னதான் கதர்னாலும், என்னதான் மீட்டிங்கில் கத்துனாலும், கரு பழனியப்பன் மாதிரியும் அந்த ரோகிணி ஆக்ட்ரஸ் மாதிரியும் உங்கள் லைஃப்லையும் ப்ராப்ளம் வரும். தயவு செய்து உங்களுக்கு அஸ்ட்ராலஜியை பற்றி தெரியலன்னா கம்முன்னு இருங்க. பட் உங்களுக்கு அஸ்ட்ராலஜி கைடன்ஸ் வேணும், எஃபெக்டிவாக வேணும், எக்ஸ்பீரியன்ஸ் ஆளோட வேணும், நான் ஒரு 10 புக்கு எழுதிருக்கேன் அப்படின்னா வாங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு கைட் பண்ணுகிறேன், கிளாரிட்டியாக கைட் பண்ணுறேன், கன்ஃபியூஷன் இல்லாமல் கைட் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக என்னால் உங்களுக்கு வந்து நிறையா ஹெல்ப் இருக்கும், தேவையில்லாத நஷ்டம் வராது. தேங்க்யூ.